அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் வழங்கின்றோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய பெருமையுடன் வழங்கும் ஜனவரி அடுத்த வருஷம் 2026 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி நடக்க இருக்கும் லைவ் இன் கான்சர்ட், என்னுடைய லைவ் இன் கான்சர்ட் தேவாதி தேவா அப்படின்ட்டு லைவ் இன் கான்சர்ட்டுக்காக இன்னைக்கு நான் டிக்கெட் லான்ச்சுக்காக வந்திருந்தேன். ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தினாங்க, எல்லாரும் உள்ளன்போடு பேசினாங்க. இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லபடியாக அமையணும்னு எல்லாரும் இங்கே நல்லபடி பேசினாங்க, நல்ல உள்ளத்தோடு பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது கூட விஜய் படத்தில் கூட உங்களோட பாடல்கள்லாம் யூஸ் பண்ணாங்க. இப்போ என்னன்னா, இப்போ சமீபத்தில் இந்த காப்புரிமைங்கிற பேரில் இழப்பீடு கேட்குறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே உரிமை நீங்கள் கோரலையே? இல்லை, உங்கள் பட பாடல் உங்க பட பாடல்கள் மற்ற படங்கள்ல இல்ல நீங்க முன்னனுமதியோ இல்ல உரிமைகளோ கோர்றது எல்லாம் அந்த மாதிரி எதுவும் பண்றது இல்ல. அந்த உரிமை எது பண்ணாலும் அது எங்கேயோ போயிட்டு தான் முடியுது இல்லையா? இல்ல, அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்? நீங்க எதுவும் நான் கேட்கல. அதாவது ஒரு உதாரணம் சொல்றீங்களா, இப்போ என்னுடைய பழைய பாடல்கள் 90s சாங்கெல்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு படத்தில் கருகரு கருப்பாயின்னு ஒரு பாட்டு வந்தது இல்லையா, பயங்கர ஹிட் ஆகிடுச்சு அந்த பாட்டு. அது நான் 92 பண்ண மியூசிக். ஒரு நாள் ஒரு மாலுக்கு போயிருந்தேன், ஏதோ பொருள் வாங்கிறதுக்கு போகும்போது ஒரு அப்பா கூட ஒரு சின்ன பையன் வரான். இப்போ 2 பசங்க இருந்தாங்க, இதற்காக அந்த அப்பா சொல்கிறாரு, கருகரு கருப்பாய் பாட்டு கேட்டல இவர் தான் மியூசிக் அப்படின்னு என்ன காட்டுறாரு. அப்பா அப்படியான்னு இவன் கை கொடுக்குறான். தாத்தா அங்கிள், நானே தாத்தாடா என்ன கை கொடுத்தான். இப்போ இருக்கிற இந்த பசங்களுக்கெல்லாம் தெரியுது இல்லையா அந்த பாட்டு நான் மியூசிக்னு, அதனால அது விட்டுட்டேன். கரெக்டுங்களா? எனக்கு பேர் இருக்கணும், சின்ன குழந்தைங்கெல்லாம் பார்க்கணும். தேங்க்யூம்மா.